அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2024ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, தீபாவளி பரிசு ரூபாய் 2000 வழங்கப்பட போவதாக தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும், எப்படி வழங்கப்படும் அப்படின்ற முழு விவரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து முழுமையாக தெரியும். சரியா? ஸோ கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, பல திட்டங்களை மக்களுக்காக வந்து அறிவிச்சிட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா, நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆரம்ப கட்டத்தில் ஆட்சியை கைப்பற்றியவுடன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இலவச பேருந்து பயணத்தை, அதாவது பெண்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இலவச பேருந்து பயணத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அது மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு தக்கது. சரிங்களா? அதாவது வரவேற்பேற்றது, அனைத்து மக்களிடையும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா நிவாரண நிதியாக வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் வந்து 4000 வழங்கப்பட்டுள்ளது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த கொரோனா பீரியட், சரி, அதாவது கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் வாழ்வாதாரம் இழந்திருந்த சூழ்நிலையில் மக்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2000 என 2 தவணையாக, சரிங்களா, அதாவது 4000 ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா, தமிழக மக்களுக்கு பாரபட்சமின்றி அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு இருந்தது. அது மிகப்பெரிய அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நகைக்கடன் யாரும் எதிர்பார்க்க முடியாத, எந்த ஒரு மாநிலத்திலையும் செய்ய முடியாத ஒன்று. சரிங்களா? அதாவது எந்த ஒரு மாநிலத்திலையும் இதுவரையும் எந்த மாநிலத்திலும் செய்யாத ஒன்று இந்த நகைக்கடன். அதாவது 48 லட்சம் நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? அதாவது தமிழகத்தில் மட்டும்தான், எந்த ஒரு மாநிலத்திலும் கிடையாது. சரிங்களா? அதாவது 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இது மிகப்பெரிய அறிவிப்பாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பல திட்டங்களை, இன்னுயிர் காப்போம் அப்படின்ற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்போஸ் வண்டியில் போகும்போதோ ஏதோ ஒரு எதிர்பாராமல் ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா, அந்த நபரை கொண்டு 48 மணி நேரத்தில் அரசு மருத்துவமனையிலோ இல்லை பக்கத்தில் உள்ள மருத்துவமனையிலையோ அனுபவிக்கும் நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 5000 கொடுப்பதாக சொல்லியிருந்தாங்க. அதே போல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதாவது 2023 செப்டம்பர் 14ஆம் தேதி, அதாவது அண்ணா பிறந்த நாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் வந்து 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா, குடும்ப தலைவிக்கு ரூபாய் 1000 என்பது வழங்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அனைத்து தமிழக மக்களுக்கும், அதாவது தகுதியான பெண்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 என்பது வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, இலவச வீடு, அதாவது கலைஞர் இல்லம், கனவு இல்லம் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் வீடு கட்டித்தரப்போவதாக தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே போல் அதாவது 2029க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடு கூட கூரை வீடு இருக்காது, குடிசை வீடு எதுவுமே இருக்காது, அனைத்தும் கான்கிரீட் வீடாக மாற்றி தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் 1000 என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது மாணவர்களுக்கும் ஆல்ரெடி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளுக்கு, அதாவது தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 என்பது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கும் ரூபாய் 1000 என்பது வந்து பார்த்திங்கன்னா மாதம் வர வைக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? இது போன்ற வந்து பார்த்திங்கன்னா பல திட்டங்களை நம்ம தமிழக அரசு வந்து அறிவிச்சிட்டு வராங்க. அதாவது அவங்க சொன்னதையும் செஞ்சுட்டு வராங்க, சொல்லாதையும் வந்து பார்த்திங்கன்னா செய்து கொடுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பரிசு ரூபாய் 2000 வழங்கப்பட போவதாக சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. சரிங்களா? வெளியாகி இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அது அனைத்து தமிழக மக்களுக்கும் வழங்கப்படலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்கள்லாம் பேசப்படுகிறது. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் தீபாவளி பரிசு வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாகலை. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகிறதுக்கு இன்னும் 1-2 வாரங்களில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகளுடன் இருக்கிறது. கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவலை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.